மக்களே அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால தான் நம்ம எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் அலங்காரம்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்சுது. அங்கே நிற்கிறார்ல, அவர் பேர் தான் சீனிவாசன் ஐயர். எங்கள் ஊருக்கு முக்கியமான பூசாரி அவர் தான். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சின்ன பையனையும் பேர் கார்த்தி, சாட்டையை வச்சுக்கிட்டு அழகாக சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். இதெல்லாம் நம்மலாம் சின்ன பிள்ளையில சுற்றுனது. முன்னாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படியே மனசுக்கே ஒரே இனிமையாக இருக்கும். இதை பாருங்கள், அது வெளிச்சத்தில் அவன் மூஞ்ச பாருங்கள், பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இதேமாரி சுற்றும் போது பக்கத்தில் யாரும் போகாதீங்க, ஏன்னா அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா அப்புறம் கொப்பளம் வரும். அப்புறம் கிட்ட இருக்கணும்னு சுற்றிட்டு இருக்கான். இவனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அதை பார்த்துட்டு சின்ன பையனும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ தான் விநாயகர் சிலைக்கு உள்ள பூஜைலாம் இப்போ தான் சீனிவாசன் ஐயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே இப்போ தான் பத்தி கொளுத்திட்டு போய் வைக்கிறாங்க. எல்லாம் இது கோயிலோட மிடில் பார்ட்டு. இருங்க, போக அப்படியே ஃபுல்லாக தெரியும். இந்த கோயில் கட்டி 2-3 வருஷம் ஆகுது. பூந்தோட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கும் கொத்தவாசல் கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அப்புறம் இந்த கடலை சாப்பிட்டுருக்கான அவங்க தான் கோவில். பக்கத்தில் உள்ளது அவன் தம்பி சரண். இதுதான் கோயிலோட ஃபுல் கூட்டமும் க்ரௌடும் நிறையா இருந்தது. இப்போ பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் புஸ்வானம் வச்சு அப்படியே பல பொருளும் இருட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் வாங்கின சிலை. 2.25 அடி, 2500 திருவாரூர் போய் பசங்க வாங்கியிருந்தாங்க. அன்னதானம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு கோயிலோட தோற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கோயில். இந்த கோயில் கட்டி 2-3 வருஷம் ஆகுது. பாருங்கள், அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ வேறு எதுவும் புதுசாக பார்க்குறீங்களா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெகநாதன். நன்றி, வணக்கம்.